வணக்கம் அன்பார்ந்த ஜோதிடர்களே. ஒரு ஜாதகத்தில் 3ஆம் இடத்தில் பொதுவாக சூரியன் இருந்தால் எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும் என்றால், நீங்கள் பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை சிவ ஆலயத்துக்கு சென்று வந்தால் சில கஷ்டங்கள் குறையும், குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும். 3ஆம் இடம் என்பது ஜாதகத்தில் வெற்றி ஸ்தானம். அந்த வெற்றி ஸ்தானத்தை அடைய வேண்டும் என்றால் 3ஆம் இடம் மறைவிஸ்தானம் என்று ஜோதிட நூல்கள் கூறுகிறது. 3ஆம் இடத்தில் மறைவிஸ்தானத்திற்கு நீங்கள் அந்த சிவனை வணங்கி வந்தால் ஒரு விஷயங்கள் என்னன்னா, நம்ம நடக்காத விஷயத்தை கூட நடக்க வைக்கும். அந்த சிவசூரியனை வணங்கி வந்தால் காலையில் 6லிருந்து 7க்குள்ள நீங்கள் வணங்கி வந்தீங்கன்னா நீங்கள் வாங்கக்கூடிய காரியங்கள் அனைத்துமே வெற்றியாகும். தொடர்ந்து இதை நீங்கள் 3ஆம் இடத்துல செய்து வாருங்கள். நாளும் நல்ல நல்லதற்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் அன்பார்ந்த ஜோதிடர்களே, நான் அருப்புக்கோட்டை தங்கப்பாண்டி பேசுகிறேன். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் 3ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் ஒரு தைரியஸ்தானம், வெற்றி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்திற்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் நீங்கள் முருகனை அனுதினமும் வணங்கி வந்தால் முறையான விஷயங்கள் நடக்கும். அதாவது ஒரு நாள் பண்ணிட்டு எதுவும் கிடைக்கும். நான் வருஷம் முழுவதும் எப்படி நம்ம உணவு வயிறுக்கு சாப்பிட பசிக்கு சாப்பிடணுமோ அதுபோல் என்னன்னா, நம் தேவைகளுக்கு பக்கத்தில் இருந்தாலும் ஒரு 5 நிமிடம் செலவு பண்ணி நீங்கள் அந்த முருகனுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சரி, எவ்வளோ நாள் பண்ணணும், எவ்வளோ நாள் முடிக்கணும் அப்படிங்கிறதால நீங்கள் போய்கிட்டே இருங்க, பலன் அணிவிக்கலாம். இது நான் அறிந்த உண்மையும் கூட. நிச்சயம் இதை செய்து பாருங்கள். நாளும் நல்ல நடக்கும் என்ற நல்ல விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.